நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் உள்ள நியூ அருள்ஜோதி உணவகத்தில் வாடிக்கையாளர் வாங்கிய சாம்பாரில் பல்லி கிடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். சாப்பிட்டாங்க போங்க, சாப்பிட்டாங்க வாங்க வைகா ஏன்னா இது தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க வர போங்க இது குறித்து எமது செய்தியாளர் மாசிலாமணி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மாசிலாமணி, இது தொடர்பாக வாடிக்கையாளர் அளித்திருக்கக்கூடிய புகார் என்ன? உணவகம் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறார்? வணக்கம். வேட்டைக்காரன் முதலில் செயல்பட்டு வரும் நியூ அருள்ஜோதி உணவகத்தில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் துர்கா என்பவர் உடல்நிலை சரியில்லாத தனது அம்மாவான மூதாட்டி சாவித்திரி என்பவருக்கு 2 தோசை வாங்கி கொடுத்துள்ளார். தோசையை சாப்பிட்டுக் கொண்டிருந்த மூதாட்டி சாம்பாரிலிருந்து பல்லி இருப்பதாக மகள் துர்காவிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மூதாட்டியின் மகள் துர்கா தட்டில் பள்ளியுடன் சென்று மேலாளர் காளிமுத்துவுடன் தெரிவித்துள்ளார். ஆனால் மேலாளர் அலட்சியமாக பதில் கூறியதால் உணவகத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை சுதாரித்துக் கொண்ட சக ஊழியர்கள் உடனடியாக கடையை மூடிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தோசையை சாப்பிட்ட மூதாட்டியை வேட்டைக்காரன் புதூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் வீடு திரும்பி நலமாக தற்பொழுது உள்ளார். உணவகத்தில் வாங்கிய சாம்பாரில் பல்லி இருந்த சம்பவம் இப்போது பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆனைமலை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அலட்சியமாக பதில் கூறிய மேலாளர் மற்றும் உணவகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மூதாட்டியின் உறவினர்கள் மற்றும் இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.